நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, என்கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் இந்த வசனத்தின் மூலமாக நான் உங்களோடு கூட பேச பிரியப்படுறேன். அதாவது வாசிங்க வேத வசனத்தை, நீதிமொழிகள் 16:33, Proverbs chapter 16 verse 33. வாசிங்க. போடப்படும் சீட்டு மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி சீட்டு மடியில் போடப்படும். ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குன்னா நைட் ப்ரேயர் கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும். நைட் ப்ரேயரில் முன்னெல்லாம் கலந்துக்கிட்டேன் பிரதர், இப்போல்லாம் முடியல. உண்மைதான், முடியல. ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பயங்கர போராட்டம். பிசாசு நைட் ப்ரேயருக்கு நடத்தவே விடாதபடிக்கு பலவிதமான போராட்டம் எங்களுக்கும் வரும், பலவிதமான சவால்கள் வரும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்கட்டும்னு சொல்லி நடத்துகிறோம். அது மாதிரி நீங்களும் உங்களுடைய கிருபை தாங்கட்டும்னு சொல்லி எப்படியாகிலும் அட்டென்ட் பண்ணிடணும் நைட் ப்ரேயரை. நைட் ப்ரேயரில் அதாவது காரியங்கள் சித்திக்கணும், காரியங்கள் கைக்கூடி வரணும், காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும். அது எப்படி அப்படின்னு தான் நம்ம பேசணும். ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். இப்போது சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். சீட்டு மடியில் போடப்படணுன்னா சீட்டு பிடிக்கிறாங்களே, அந்த சீட்டு கிடையாது. சீட்டு பிடிக்கிறது, பணத்துக்காக சீட்டு பிடிக்கிறது அது கிடையாது. அப்புறம் சீட்டு ஆடுறாங்கல்ல, சீட்டு, ஆமாம், கத்திரப்பிடிவில் அது கிடையாது. அதாவது வேதாகம நாட்கள்லேயே ஒருவரை தெரிந்து கொள்ள சீட்டு போட்டு எடுப்பாங்க. இந்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்து அவன் ஊழிய அழைப்பை இழந்து போன போது அங்கே சீட்டு போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அந்த மத்தியா எங்கே போனானே பைபிளில் இல்லை, அது வேறு விஷயம். இப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குழுக்கள் சீட்டு போட்டு எடுக்கிறது அதுதான் சொல்கிறாங்க. அதான் இந்த கிரிக்கெட் கேம், 30 கேம்ஸில் அந்த டாஸ் போட்டு பார்க்குறது, அது அப்படி மறுபடி இப்படி வந்தது. சரி, டீப்பாக அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சீட்டு மடியில் போடப்படும், ஆனால் காரிய சித்தி கர்த்தரால் வரும். உங்கள் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசினார். யுத்த காலத்தில் காரியம் எப்படி வாய்க்கும் அப்படின்னு அன்றைக்கி நான் பேசினேன். யுத்த காலம்னா போராட்ட காலம். ஒரு வியாதின்னா அது ஒரு குடும்பம், ஒருத்தர் வியாதியில் அப்பாவுக்கோ மகனுக்கோ பிள்ளைக்கோ தாய்க்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டா அந்த முழு குடும்பமே அலசடிப்படும். அதாவது நல்ல குடும்பத்தில் சொல்கிறேன். என்ன இப்படி குடும்பம்னா குடும்பம் தானே, அதில் வேறு என்ன நல்ல குடும்பன்றீங்க? சில பேர் பொறுப்பற்ற தரமாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒய்ஃபு படுக்கையாக கிடப்பா, ஆனால் அவன் வீட்டில் தூங்கிட்டு கிடப்பான். அது வேறு இருக்குது. ஆனால் தான் பொறுப்பற்ற குடும்பங்கள், பொறுப்பற்ற பிள்ளைகள் அப்படிலாம் இருக்காங்க இந்த உலகத்தில். உலகத்தில்னு சொல்கிறத விட நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம சபைகளில் அப்படி இருக்குது. அப்போது அந்த யுத்த காலம், அந்த போராட்ட காலம், அந்த போராட்ட காலங்களில் எப்படி நம்ம காரியத்தை சித்திக்கலாம்னு சொல்லி நான் சண்டே நைட் ப்ரேயரில் பேசினதை நான் உங்களுக்கு சும்மா அப்படி அவுட்லைனாக சொன்னேன். இப்போ அதுக்குள்ளே போனோன்னா இன்றைக்கி சொல்ல வேண்டிய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அடுத்தது பிள்ளைகளுடைய காரியம் சித்திக்கணும் அல்லது பிள்ளைகள் காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், அதை குறித்தும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசணும். அப்படி தொடர்ச்சியை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் அதுக்கு ஆதாரமாக 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 32ஆம் வசனம், நீதிமொழிகள் 16:32 வாசிக்கலாம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் வாசியுங்கள், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அடுத்த வசனம், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த காரிய சித்தி பற்றி பேசும்போது 32ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். அதை தான் 32 நான் வாசிக்க சொன்னேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன்.
அப்புறம் பட்டணத்தை பிடிக்கிறவனை, ஒரு பெரிய சிட்டியையே கேப்சர் பண்ணுறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமனா. பாருங்க, அந்த எவ்வளோ அழகான சத்தியம் பைபிளில் இருக்குது. பைபிள் சத்தியம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால்தான் மனுஷன் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் வேதம் மாறவில்லை. வேத வசனத்தை மாற்ற எந்த பொல்லாத ஆவிக்கும், எந்த விதமான அரசியல் வட்டாரத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது பட்டணத்தை பிடிக்கிறவனை விட மனதை அடக்குகிறவன் யாரா? உத்தமன். மனது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்கள் காரியம் வாய்க்காது அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். மனதை அடக்குகிற ஒரு வாழ்க்கை. மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம். தண்ணி அடிக்கணும்னு சொல்லுது, மைண்டு தான் சொல்லுது. கஞ்சா பிடிக்கணும்னு மைண்டு தான் சொல்லுது. சரியா? சிகரெட்டை வாங்குன்னு மைண்டு தான் சொல்லுது. அந்த கண்ட ஆட்கிட்ட பேசுன்னு மைண்டு தான் சொல்லுது. சரியா? மைண்டில் தான் பிசாசு தேவையில்லாத காரியங்களை கொண்டு வரான். அப்போ இந்த மனதை அடக்குகிறவன், அதாவது உத்தமன் என்று ஆண்டவர் அழகா பைபிளில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் மனது எவ்வளோ போராடுது. நல்லா கவனிங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதை அடக்குகிற ஒரு பெரிய கிருபை. பொதுவாக தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கும்பாங்க. மைண்டை குரங்குக்கு, மங்கிக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரங்கு மரத்து தாவிக்கிட்டே கிடக்கும். அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆலயத்துக்கு போனான்னா உயிர் போகிற வரைக்கும் அதே ஆலயத்தில் இருப்பான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இல்லை, ஒவ்வொரு சர்ச்சாக சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்து கடைசியில் எங்கேயுமே போகாமல் யூடியூப் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ நீங்களும் யூடியூப்பில் பார்க்குறீங்க, நானும் யூடியூப்பில் பேசுகிறேன். இது நம்ம மைண்டை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை தருகிறார். ஜெபிக்க முடியாதவர்களை ஜெபிக்க வைக்கவும், தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்பவும், சரியா, தூர தேசத்தில் தூரத்தில் இருக்கிற மக்களையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரவும் நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் நமக்கு ஒரு உபதேசம் இருக்குது, நமக்கு ஒரு சர்ச் இருக்குது, நமக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது, நமக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்குது. அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த நாட்களில் இந்த பார்த்திங்கன்னா குரங்கு எப்படி சுற்றிக்கிட்டு அலையுதோ அதே போல் சிலர் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஒரு சபை, நேரத்துக்கு ஒரு உபதேசங்கள், இந்த மாதிரி அலைஞ்சு திரிகிறதுனால அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டேபிளாக இல்லை, ஸ்டெடியாக இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு சர்ச்சில் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனதில் வைக்க வேண்டியதை மனதில் வைக்கணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கே என்ன வாசிக்கிறோம் நம்ம? லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமா, தன் இருதயத்தில் வைத்து அவ கர்த்தருடைய பிள்ளைகளை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறா. அவ வெளியே சொல்லலைன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், அவளுக்குள்ளே பிறந்த இருக்கிற பிள்ளையை குறித்தும், அங்கே வான சாஸ்திரிகளை சொன்னதை குறித்தும், மேய்ப்பர்கள் சொல்கிறதை குறித்தும், எல்லாவற்றை குறித்தும் மைண்டில் வச்ச வெளியே வாயை திறந்து ஊர் வழியே சொல்லிக்கிட்டு தெரியலன்னு அந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல் அவருடைய இனத்தாளாகிய எலிசபெத்து பைபிளை பாருங்கள். அதாவது யோவான் ஸ்நானகனுடைய தாயார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போது ஆண்டவர் சகரியாவோடு பேசின உடனே, எனக்கா இந்த வயசுலையா கிழவனாக இருக்கிற அப்படி இப்படி நான் புலம்புன உடனே அவன் யோவான் ஸ்நானகன் பிறக்கும் வரைக்கும் நீ வாய் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி வாயை பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? எலிசபெத்து வாய் பூட்டப்படலை, சகரியா வாய் தான் பூட்டப்படுகிறது.
அப்போது ஏன்னா எலிசபெத் இவைகளை மனதில் வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த சகரியாவுக்கு அது இல்லை. அவங்க வாயில் புலம்பி புலம்பி, அதாவது நுணலும் தன் வாயால் கெடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் தன் வாயினால் நிறைய பேர் ஆசீர்வாதங்களை இழந்து போவது உண்டு. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வாயின் வார்த்தைகள் முக்கியம். அதே நேரத்தில் நைட்டெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு காலையில் சர்ச்சில் வந்து விசுவாச வார்த்தை பேசினா அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? கள்ளத்தனமாக லஞ்சம் வாங்குகிற ஆட்கள், உண்மை இல்லாத ஆட்கள் விசுவாச வார்த்தை பேசினா பாஸ்டருக்கு சந்தோஷமாக இருக்கும், என் விசுவாச வார்த்தை பேசுகிறான்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் ஒரு சரியான அவன் ஏமாத்துக்காரன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலேருந்து கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேரக்டர் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியத்தை, மனதை பற்றி நான் பேசிக்கிட்டே வரேன். அப்போது நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. நீதிமொழிகள் 25-28 என்ன சொல்லுகிறது பாருங்கள். 25ல் 28ல், தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காதவன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். பார்த்தீங்களா? ஒரு பட்டணத்துக்கு மதில் தான் முக்கியம், அந்த எல்லை தான் முக்கியம், அதனுடைய மதில் சுவர் தான் முக்கியம், கோட்டை சுவர் தான் முக்கியம். அப்போ அந்த கோட்டை சுவர் அல்லது மதில் சுவர் இடிஞ்சு போயிட்டுனா ஈஸியாக எதிரிகள் உள்ளே நுழைய முடியும். அப்போ நீதிமொழிகளில் அழகாய் சொல்லப்படுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனுஷன். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஆள், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஆள், கர்த்தருடைய பிள்ளைகள் மைண்ட் அப்செட் ஆன ஒரு ஆள். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில். அப்போ இதுதான் தன் ஆவியை அடக்காத ஒரு மனுஷன். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை குடும்பத்தில் சொல்லி அவசரப்பட்டு சொல்கிறதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் டைப்பிங் தான், வாட்ஸ்அப் டைப்பிங்கில் தான் அது இதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிக்குள்ளே இன்றைக்கி என்னாச்சாண்டா வாட்ஸ்அப்புக்குள்ளே. ஆமாம், இதில் வேறு ஃபேமிலி குரூப்புன்னு வேறு பெருமையாக வேறு சிலர் சொல்லிக்கிறாங்க, ஃபேமிலி குரூப்பில் இருக்கிறோம், அதில் இருக்கிறோம், இதில் இருக்கிறோன்னு. அப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு இல்லாத கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டு அவங்க இவங்கள சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த நாட்களில் நான் வந்து ஒரு ஊருக்கு போய் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டுக்காரர் சொன்னார், ஒரே சண்டையாக இருக்குன்னாரு. அப்போது இல்லை வீடு அமைதியாக இருக்க அப்படின்னு. இல்லை வீடு அமைதியாக இருக்குது, வாட்ஸ்அப் பயங்கர சண்டை நடக்குது இப்போ அப்படின்னாரு. அப்புறம் தான் பார்த்தா அவன் வேறு இடத்துல இருக்கான், இவன் வேறு இடத்துல இருக்கான், ஒரே வாக்குவாதம். ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, தோத்திரம், ஆமேன் அப்படின்னு ஆலயத்துக்கு போயிட்டு வரோம். இங்கே பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயிடணும், ஒழிந்து போயிடணும். அந்த நாட்களில் நாங்கள் பிரசங்கங்கள்லாம் கேட்கும்போது சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்போ அந்த குணப்படாதவன்லாம் குணப்பட்டுருவான், குணப்படாதவன்லாம் குணப்படுவான். இப்போ இந்த நாட்கள் அப்படிலாம் பேசணும் நிறைய பேருக்கு வருத்தமாயிருது. நிறைய பேர் நீ ரொம்ப கோவப்படுற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் ஆவியை அடக்காதவன் மதில் இழந்த பட்டணத்துக்கு ஒப்பா இருக்கானா. பாருங்க, இன்னைக்கு ஆவியில் நிறைய பேர், அது ஸ்பிரிட்டில் ஒரு ஆக்ரோஷம். ஒருத்தன் கஞ்சா அடிச்சிட்டான்னா அவன் ஸ்கூல் டீச்சரை போய் கொலை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன்றான். ஒருத்தன் கஞ்சாவில் நிரம்பிட்டானா வழியில் போகிறான் வரவன் அடித்து உடைக்க தயங்க மாட்டேங்கிறான். காரணம், அவன் ஸ்பிரிட்டுக்குள்ளே பொல்லாத ஆவி இருக்குது. அப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி காரிய சித்தி அவங்க காரியங்களை எப்படி சித்தியாகும்? முடியாத. அப்போது இன்னொரு 5 நிமிஷத்தில் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகத்தை திருப்புங்க, 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் verse from 12 வாசிங்க. நீங்கள்லாம் பைபிளை திருப்பணும். நீங்கள் ஸ்க்ரீனில் நாங்கள் போடுறது இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் பைபிளை திருப்புங்கன்னு உங்களை அன்போடு கூட கேட்குறேன். பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியன், பைபிள் பேஸ்டு கிறிஸ்டியன்.
புரியுதா உங்களுக்கு? வாசிங்க இப்போ, வாசிங்க. அக்காலத்திலே அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய ம், பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டபோது அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். ம், எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் பின்பு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் வெள்ளி பொன்னை அனைத்தையும் கந்த வர்க்கங்களையும் ம், நல்ல பரிமள தைலத்தையும் ம், தன் ஆயுத சாலை அனைத்தையும் ம். தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் ம். தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அடுத்த வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து ராஜாவிடத்துல வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், அந்த மனுஷன் என்ன சொன்னாங்க, எங்கே இருந்து இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். கேட்டான். அதற்கு எசேக்கியா ம், பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். ம், அப்பொழுது அவன் ம். உம்முடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். வீட்டுல என்னத்தெல்லாம் பார்த்தாங்க? அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். ஒரே வாதல் முடிச்சுட்டான். நான் காட்டாத பொருட்கள்ல எல்லாத்தையும் காட்டிட்டேன், எல்லாத்தையும் பார்த்தாங்க. என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டேன். ம், அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி ம். கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதோ நாட்கள் வரும், நாட்கள் வரும். அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் ஆ, உமது தாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஆ, ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் ம். எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ம், நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் ம். சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது எசேக்கியா ஏசாவை நோக்கி ம், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி ஆ. என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க இந்த ஆளு. எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டீரு, எசேக்கியா மேல இருக்கிற ஜெபாவிய எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்டு ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. எசேக்கியா ஜெபம் பண்ணி, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை போராடி அழுது ஒப்பாரி வச்சு கண்ணீரை விட்டு தான் செய்த காரியத்தெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றுட்டான். 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பீரியடு. புரியுதா உங்களுக்கு? அது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதே எசேக்கியாவுக்குள்ளே இருக்கிற காரியம் பாருங்க. எசேக்கியாவுக்கு இது மாதிரி ஹீலிங் நடந்துருச்சு. எசேக்கியா சோவீனமாக இருக்காரு. அந்த வசனத்தில் 12ஆம் வாஸ்தவம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு, அதாவது அவன் சோமில்லாமல் இருக்கீங்களாம என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லி வரும்போது அவனிடத்தில் நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். நல்ல கவனிங்க. வியாதி நேரத்தில் வந்து அவனை விசாரித்து அவனுக்கு ஏதோ வெகுமானங்கள்லாம் கொடுத்த உடனே எசேக்கியா மயங்கிட்டான். கிறிஸ்தவர்களே கவனிங்க. எந்த சர்ச்சு கிறிஸ்தவங்களை சொல்கிறீங்க? எல்லாம் தான் கிறிஸ்தவங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் கவனிங்க. எசேக்கியா ஜெபிக்க தெரியுது, சுகத்தை பெற்றுக்கொள்ள தெரியுது. தன்னோடு கூட பேச வந்த ராஜாவை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. அவன் ஒரு பாபிலோனின் ராஜா. பாபிலோன் என்ற அருவருப்பு, அபாமினேஷன் அர்த்தம். பாபிலோனின் ராஜா வந்து கொடுக்குற பொருளை கண்டான வெகுமானம், கிஃப்ட்டு. இங்கே பாருங்க, இந்த கிஃப்ட்டு இலவசம், பணம். மயங்காதீங்க, தயவு செய்து மயங்காதீங்க. பணத்துக்கு மயங்கின நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பணத்துக்கு பின்னால் போன விசுவாச குடும்பங்கள் இருக்குது. பயங்கரமாக ஜெபிக்கிற ஆளெல்லாம் பார்த்துருக்கேன். கடைசியில் அவனை அழுத்துறதுக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அழுத்துறதுக்கு. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, பணம் போதும், பணம் போதும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொள்கிறான். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், எசேக்கியா பாருங்க, அவன் வந்தானே அதோட அனுப்பி விடலாம்ல, அதே அவுட்டு. பாபிலோன் ஆவி இவனை தாக்கிருச்சு. பாபிலோன் ஆவியை இவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களுக்கு வெகுமானம் வருது, பணம் வருது, ஆமாம் மாமியார் வீட்டிலேருந்து வருது, இதை கொண்டு வர அதை கொண்டு வரான்னா நீ மயங்காத. அதே மாமியார் உன்னை கேட்குற கேள்வி உயிர் போகிற மாதிரி இருக்குன்ற மனசில் வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இவன் எல்லாத்தையும் காட்டிட்டான். வீட்டுக்குள்ளே போய் தான் வீட்டில் என்ன பொருள் இருக்குது, கிச்சனில் என்ன இருக்குது, பெட்ரூமில் என்ன இருக்குது, தன்னோட ஆயுத கிடங்கில் போய் இருக்குது அந்த த ஹவுஸ் ஆஃப் ஆர்மர். அங்கே போனால் அங்கே என்னெல்லாம் வச்சுருக்கான், என்னென்ன கைண்ட் ஆஃப் யுத்த ஆயுதங்களை வச்சுருக்கான், எல்லாத்தையும் இவன் காட்டி கொடுத்துட்டான்.
பெருமையாக காட்டி கொடுத்துட்டான். அதனால தான் நம்ம இந்த பெருமை நாவி, இதை பாருங்க அதை பாருங்க, என் மகா என்ன படிக்கிறா தெரியுமா, என் பையன் என்ன படிக்கிறான் தெரியுமா, என் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் உனக்கு தெரியுமா, நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியும். இந்த பெருமையை தூக்கி தூர எறிங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், பெருமை நாவி பொறாமையை கொண்டு வரும். பொறாமையை கொண்டு வரும். பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? தயவுசெய்து சொல்கிறேன், அது இதுன்னு சொல்லி ரொம்ப பந்தாவாக பேசாதீங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க, எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டான். ஏசாயா வராரு, உடனே கர்த்தர் அனுப்புறாரு தீர்க்கதரிசி. என்னத்தப்பா வந்தான், என்ன போனான், அவன் வந்தான் போனான், எல்லாத்தையும் காட்டினேன், அவுட். அவர் சொல்றாரு, ஒரு நாட்கள் வரும், உன் வீட்டில் உள்ள பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததில் ஒன்று விடாம வள்ளுசா அவன் எல்லாத்தையும் வாரிட்டு போகிறான். உன் பிள்ளைகள் அவன் நாட்டில் போய் அந்த பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் குமாரரில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் போய் வேலைக்கார பாபிலோன் அரண்மனையில் போய் வேலை செய்ய போகிறாங்க, தொழிலாளியாக வேலை செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு தகப்பன் என்ன சொல்லலாம்? ஐயோ ஆண்டவரே, தயவுசெய்து தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே, காட்டிவிட்டேன் ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரேன்னு கெஞ்சிருக்கணும் இல்லை? அதுக்கு ராஜா தான் சுகத்துக்காக கெஞ்ச தெரிஞ்சது, தான் உயிருக்காக கெஞ்ச தெரிஞ்சது, தான் பிள்ளைகளுக்காக அவனுக்கு கெஞ்ச தெரியல, தான் தன்னுடைய பொருட்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேச தெரியல. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சொல்கிறான் 19ஆம் வசனத்தில், நல்லது தான் என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. எவ்வளோ பெரிய சுயநல எசைக்கியா, சுயநல எசைக்கியா, சுயநல எசைக்கியா. என் நாட்களில் எப்பா உன் பிள்ளைகளாம் போய் கஷ்டப்பட போகிறாங்கப்பா பாபிலோன்லன்னா, அப்படியா பரவாயில்ல பட்டுட்டு போகிறான், நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டேன்னா. இப்படி இதே எசைக்கியாவை போல எத்தனை தகப்பன் இருக்கான்னு தெரியுமா, எத்தனை தகப்பன் இருக்கிறான் தெரியுமா, எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறான் தெரியுமா, பாரம் இல்லாதவங்க, ஆத்தும பாரம் இல்லாதவங்க, பாரம் இல்லாதவங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, அந்த பாபிலோனின் ஆவி எசைக்கியாவினுடைய மைண்டை பிடிச்சிருச்சு. அதை தான் சொல்றேன், மைண்டை பிடிச்சிருச்சு. அவன் மைண்டை ரீட் பண்ணிட்டான், உள்ளே வந்தோன்னா மைண்டை ரீட் பண்ணிட்டான், உடனே அவன் ஆஃப் ஆகிட்டான், எல்லாத்தையும் கொண்டு காட்டிட்டான். அதனால் உங்கள் வாயை கொஞ்சம் கவனமாக வச்சு எல்லா தேவையான காரியத்தை தேவையான ஆட்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. மரியாளோ தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினாரா? பேசினா இருக்கிற இடத்துல எழும்பிருங்க, பயப்படாதீங்க, தைரியமா ஆண்டவரே எனக்குள்ளே கொஞ்சம் அந்த எல்லாத்தையும் சொல்லு, நான் யார் தெரியுமா, என் பையன் யார் தெரியுமா, என் யூஎஸில் என்ன பண்ணுறான் தெரியுமா, யூகேயில் என்ன பண்ணுறான். அவன் தண்டாரப்பேட்டையில் இருந்தாலும் ஒன்று தான், யூகேயில் இருந்தாலும் ஒன்று தான், தேவனோடு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளை பெருமையும் நம்ம குடும்ப ஸ்டேட்டஸ், என் குடும்பம் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் தாத்தா யார் தெரியுமா, அதெல்லாம் தூக்கி தூர போடுங்கய்யா. கர்த்தருடைய சமூகம் தான் இன்னைக்கு முக்கியம், கர்த்தருடைய கிருபை தான் முக்கியம். பாருங்க இன்னைக்கு எசைக்கியா பாருங்க, எசைக்கியா தான் நான் உன்னை எடுத்துக்கல போகிறேன்ப்பா, எசைக்கியா நான் எடுத்துக்கிற போகிறேன்னு சொல்லும்போது அது அவனுக்கு பிரியம் இல்லை. நான் வாழணும் 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 வாழணும்னு. நீங்கள் நல்லா பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த 15 வருஷம் அவனுக்கு கர்த்தரை எக்ஸ்டெண்ட் பண்ணார்ல, அந்த 15 வருஷத்தில் தான் அந்த மனாசையெல்லாம் பிறப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அவன் தாறுமாறான ஜீவியெல்லாம் அங்கே வருது. அதனால் சில நேரங்களில் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம மனுஷிக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, சுய சித்தம் ஒன்று இருக்குது, மனுஷிக சித்தம் ஒன்று இருக்குது, தேவ சித்தம் ஒன்று இருக்குது. புரியுதா? அதை இதை போராடி கீராடி வாங்கி கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம போராடி பெறக்கூடாது. அவரே நமக்கு தருவார். ஆமேன். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவே என் மைண்டை, ஆண்டவரே என் மைண்டை அடக்குகிற கிருபை எனக்கு தாங்க. ஆமாப்பா, பழைய குடியின் ஆவி வந்துடக்கூடாது, பழைய போதை, அந்த பழைய பாவங்கள் எனக்குள்ளே வந்துடக்கூடாது. இயேசுவே என் பிள்ளைகளுக்குள்ளே வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இங்கே பாருங்க, தேவைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடாதீங்க. இம்மைக்காக மாத்திரம், அப்படின்னா உலகத்துக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடாதீங்க. இம்மைக்காக மாத்திரம்
ஆண்டவரை தேடனா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருத்தனும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. வேலைக்காக, பிள்ளைக்காக, கல்யாணத்துக்காக, வீடை கட்டுறதுக்காக, சுகத்துக்காக மட்டும் கிறிஸ்துவை தேடாதீங்க. ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துவார். அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த மிஷன் டேவில் உம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனதை அடக்குகிறவன் ஆண்டவர், ஆவியை அடக்குகிறவன் ஆண்டவரே. மரியாளுடைய இருதயத்தை போல நாங்கள் வாழணும். சகரியாவை போல இருந்துடக்கூடாது. எலிசபெத்தை போல நாங்கள் இருக்கணும். இப்படிப்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். எசேக்கியாவினுடைய தவறான அணுகுமுறையினால அவனுடைய சந்ததியெல்லாம் ஆண்டவரே பாபிலோனுக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆனா எசேக்கியா பாரம் இல்லாதவன் சொல்றான், என் காலத்துல சந்தோஷமா இருந்தா போதும், நான் சாப்பிட்டு குடிச்சு தூங்கி எழும்பி நான் நல்லா இருந்தா போதுன்னு சொல்றானே. அப்படிப்பட்ட ஆவி எங்களுக்குள்ள வேண்டாமாப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்போ ஆன்லைன்ல எத்தனை ஆயிரம் ஆண்டவரை இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ, டிவியில எத்தனை ஆயிரம் பேர் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ, அத்தனை வீடுகளுக்குள்ளும் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நடுராத்திரியில தூங்கும் போதும் இந்த சத்தம் கேட்டு அவர்கள் எழும்பி ஜெபிக்கட்டும். வீடுகளுக்குள்ளே ஒரு அசைவு உண்டாகட்டும். வெளிப்பாடுகளோடு உடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். ஒருவர் வீட்டிலாவது சத்துரு நுழையக்கூடாது. வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம். ஓ ஆண்டவரே, காலம் சமீபமா இருக்குப்பா. ஆண்டவருடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நித்திய ஜீவனுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா. உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள் டெய்லி 4.5 வருஷமா நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் எங்க சபைகளில் ஒரு எழுப்புதல் வரட்டப்பா. எங்களுடைய பிஷப்மார்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டப்பா. சபையின் தலைவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டப்பா. ஆண்டவரே, எழுப்புதல் வரட்டப்பா. வாலிபர்களுக்குள்ள ஒரு அசைவு வரட்டப்பா. உண்மையா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக ஒரு சேனையை எழுப்பிருங்கப்பா. ஹல்லேலூயா, எழுப்பிருங்கப்பா. பயங்கரமான நோவாவின் காலத்தில் நடந்தது போல சோதோம் குமாரா பட்டணத்தில் நடந்த அருவருப்புகள் நடக்கிற இந்த நாட்கள்ல ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததிய எங்கள் கர்த்தர் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அஞ்ஞானிகளை போல எங்கள் கிறிஸ்தவர்கள் அலையக்கூடாதுப்பா. ஆண்டவரே, உம்மை தேடணும் ஆண்டவரே, உம்மை தேடணும் ஆண்டவரே. வாலிபர்கள் உம்மை தேடணும் ஆண்டவரை. பாடி ஆராதிக்கிறவர்கள் உம்மை தேடணும். இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க உம்மை தேடணும். இளைஞர்கள் உம்மை தேடணும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அப்ரோஜனமான ஊழியர்கள் கடமை மட்டும் நாங்க செஞ்சிருக்கிறோம். எல்லா மகிமையை உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு அனுதினமும் ஆவியானவரோடு ராஜ்யம் வரட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்க ஜெயமம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிய அப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி ஒரு கூட்ட சேனைகளை எழுப்பும் போது சத்துரு எரிச்சல் அடைவான். அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த நாட்டில, எந்த ஊர்ல, எந்த கிராமத்திலே இருந்தாலும் ஸ்தோத்திரம். இயேசு சந்திக்கிறார் ஊழியத்துக்காக. ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரங்கள்னால கிருபை பெருகும். எசேக்கியாவின் ஆவி எங்களுக்கு வேணாம் கர்த்தாவே. அந்நிய ஆவிகள் அடையாளம் கண்டுபிடிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். மனதை அடக்குகிற ஆவியை அடக்கிற கிருபைய பெற்றோர்களாகி எங்களுக்கும், எங்க பிள்ளைகளுக்கும், எங்க பேர பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எங்க சந்ததிக்கு தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நடத்துவார். சேர்ந்து சொல்வோம். சேர்ந்து சொல்லிட்டு ஒரு அழகான பாடலை பாடுவோம். சரியா? ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.